கல்யாணா. வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாக்குறீங்களா? என்னடா இவங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே சும்மா சக்கன்னு போகுதுன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள். கிணத்துக்குள்ள விழுந்த நாள். எங்களுடைய திருமண நாளுக்கு எங்களை பர்சனலா விஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒரு பரம்பரை கிறிஸ்தவ பெண், இவங்க பரம்பரை இந்து மதத்தை சேர்ந்தவர். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதாலேயோ நாங்க நிறம் உடல் பருமன் எதையும் பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணல. வாழ்க்கையில நம்ம பெற முடியாத இழப்புகளை சந்திக்கிறதுனால தான் நமக்குள்ள துணைகள் நம்மளை தேடி வருது. இந்த விஷயத்துல நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சில கசப்பான விஷயங்களுக்கு நான் போகல, சந்தோஷமான நாளமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். இந்த வீடியோ இந்த காணொளி உங்களுக்கு நல்லதொரு பயணம் தரும்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த நாள் நான் அவங்களோட சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷம். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக கொண்டாந்துருக்குறேன். பிகாஸ் சம் பிஸி, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஒர்க் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ அதனால் கொஞ்சம் பிஸி. இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். எங்களுடைய திருமண நாள் வந்துட்டு எங்களுக்கு பர்சனலாக கால் பண்ணி விஷ் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதில் இம்பார்ட்டன்ட் 2-3 பேரை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா ஃப்ரம் லண்டன் மஞ்சு அக்கா, அவங்க ரொம்ப ஹார்ட்லேருந்து அப்படியே ரொம்ப அன்பாக விஷ் பண்ணாங்க. இன்னும் ஒரு ஃப்ரெண்டு ஸ்பானியில் இருக்கிறாங்க, ஸ்பெயினில் இருக்காங்க, அவங்க வேணியம்மா, அவங்களும் ரொம்ப ரொம்ப அன்பான வார்த்தைகளால் அழகாக விஷ் பண்ணியிருந்தாங்க. மற்றும் என்னுடைய குடும்பத்தார் உறவினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். என்னையும் என்னுடைய ஹஸ்பண்டையும் வாழ்த்தினவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல ஆசைப்படுறேன், நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம், லாஸ்ட் இயர் எங்களுடைய திருமண நாள் ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட வீட்டில் கொண்டாடினோம். ஹஸ்பண்ட் சகோதரங்களையும் கூப்பிட்டு, என்னோடய சகோதரங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு போட்டிருந்து செம்மையாக நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லைஃப், அந்த அந்த தருணங்கள், அந்த ஸ்வீட் மெமரிஸ், அதை நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இப்போ அப்படி தனியாக இருக்கிறோமே அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி வித் திஸ் லைஃப். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த லைஃப்பில். இந்த லைஃப் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 3 சகோதரிகள் நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன் அவங்களுக்கு. ஒன்று என்னுடைய சகோதரி, என்னுடைய அக்கா, என்னுடைய உடன்பிறப்பு சகோதரி, அவங்களோட பேர் வெலிஸ்ட். இன்னும் ஒரு சகோதரி லண்டன் மஞ்சு அக்கா. இன்னும் ஒரு சகோதரி அவங்க ஃப்ரெண்டு தான். இன்னும் ஒரு சகோதரி என்னோட அம்மாவோட அக்காவோட மகள், என் பெரியம்மாவோட மகள், அவங்க குவைத்தில் இருக்கிறாங்க, கீதாக்கா. இவங்க 3 பேரும் பாஸ்டிங்கிருந்து ப்ரே பண்ணினாங்க. இந்த திருமணம் நல்லபடியாக நடக்கணும், இந்த திருமணத்தில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. இவங்க பல அவமானங்கள், யுக்திகளின் பரிமாண வளர்ச்சி இந்த இடத்துல குழந்தை நிப்பாட்டிருக்கு. உங்களோட பேசுகிறதுக்கு ஒரு தைரியமான பேச்சாளராக தைரியமாக வந்து பேசுகிறதுக்கு நிறைய காரணம். ஏன்னா நிறைய இழந்திருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலிகள். இந்த கேக் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? இந்த கேக்கை செஞ்சு கொடுத்தது கௌரி மச்சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. கௌரி மச்சார் என்னுடைய மூத்த மாமியோட மகள், அவங்க தான் இதுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ரிச் கேக்காக இருக்கட்டும், சாக்லேட் கேக், பட்டர் கேக், என்ன கேக்காக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்க தான் இது செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே கொண்டு இது 1 வருஷம் ஆச்சு. வர்றப்போ 100 பீஸ் கொடுத்தாங்க. 100 பீஸில் நீங்கள் வந்து ஸ்டார்ட்டில் எல்லாருக்கும் கொடுத்து இப்போது இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. இந்த கேக் வந்து லாஸ்ட் இயர் வெட்டிங் அனிவர்சரி டே செய்கிறப்ப தான் இந்த கேக் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை இங்கே கொண்டு வந்து இங்கே இந்த டைம் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கொடிய நோய் தொற்றுக்கால நம்ம எல்லாரையுமே ரொம்ப தள்ளி போக வச்சுட்டு, ரொம்ப தூரத்துக்கு போக வச்சுட்டு, ரொம்ப பயத்துக்குள்ளே ஆயிட்டு, சுயலாபத்துக்காக வாழ வேண்டாம், எல்லாரையும் வாழ விடுங்க, எல்லாரும் வாழணும். இருக்கிற லைஃப், கிடைச்ச லைஃப், அழகான லைஃப், அதை சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாரோடையும் அழகாக சிரிச்சிட்டு வாழ்கிறதுல என்ன தப்பு இருக்குது? திருமண நாள் ஒரு பொண்ணுக்கு சாகுற வரைக்கும் சந்தோஷத்தை தர்ற நாள், அவளோட லைஃப்பை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற நாள், ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த டைமில் நான் அவங்களோட ஒரு பாட்டை பாட ஆசைப்படுறேன், படிக்க போகிறேன். வங்கக்கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே.
என்னுடைய நாயகனே ஊர்வணங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கந்த வானமில்லையே எனக்கென வந்த தேவதையே சரி பாதி நீ அல்லவா நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலி நான் அல்லவா கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரணமே மனதில் வீசும் மாருதமே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குகிறேன் காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன் நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச பசும் பொண்ண பித்தளையா தவறாக நான் நினைச்சேன் நேரில் வந்த ஆண்டவனே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குகிறேன் காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன் நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச பசும் பொண்ண பித்தளையா தவறாக நான் நினைச்சேன் நேரில் வந்த ஆண்டவனே. இந்த பாடல் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். இந்த பாடலை நான் என் ஹஸ்பண்டுக்கு டெடிகேட் பண்ணுறேன். இந்த பாடல் உங்களையும் சந்தோஷப்படுத்திருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி வித் திஸ் டே. சந்தோஷமாக இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைச்சாலே நம்மளுடைய வாரிசுகள் நம்மளுடைய பரம்பரைகளும் நல்லா இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யஷோ டேனா. நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி, வணக்கம்.